கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சத்துவம் உள்ளவர்கள் நிச்சயம் ஜெயிப்பார்கள். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும்படியா ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேசும்படியாய் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு பலப்படு. ஆமீன். என்ன தலைப்புன்னு? பலப்படு, பலனடையுங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. பிரைஸ் தி லார்ட். யாராவது வீக்காக இருக்க ஆசைப்படுறீங்களா? சரியா? சில ஆட்களுக்கு உண்டு. அடிக்கடி எம்சி தருவான் பாருங்கள் கம்பெனிக்கு. ஹலோ, அடிக்கடி என்ன செய்கிறாங்க? எம்சி. அவனுக்கு என்ன எப்போவுமே எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன். நீங்கள் தந்துட்டு வருவீங்க நிறைய பேர். அதனால தான் நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு வியாதி வந்தாலும் எனக்கு வியாதி இல்லைங்கிற மனப்பக்குவம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு சோர்வு வந்தாலும் இல்லை நான் சோர்ந்து போக மாட்டேன். ஒரு கஷ்டம் வந்தாலும் இந்த கஷ்டம் தீர்ந்துடும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் இருக்கணும். ஒரு தோல்வி வந்தாலும் இந்த தோல்வி அல்ல என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு, நான் வெற்றி அடைவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது நம்ம பலப்படணுமா? பிரைஸ் தி லார்ட். நம்ம பலவீனமாக இருப்பதை ஆண்டவர் விரும்பலை. பலவீனன் என்ன தன்னை பார்த்து என்ன சொல்லணுமா? பலவான் என்று சொல்லணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க. அப்படி இருதயத்தில் கையை வைத்து நான் பலவான் அப்படின்னு சொல்லுங்க. நல்ல சத்தமாக சொல்லுங்க. நான் பலவான். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே நான் பலன் அடைகிறேன். நம்மளை டக்குன்னு பிசாசு நம்மளை சோர்வுற பண்ணிடுவான். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாடியினுடைய நம்முடைய நேச்சரே அப்படி தான். கொஞ்ச தூரம் ஓடுங்க, என்ன நடக்குதா இல்லையா? அப்படியே மூச்சு வாங்குது. சில நேரத்தில் இந்த ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிறதுக்குள்ளே நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கே இப்போ என்ன தேவைப்படுது? லிஃப்ட் தேவைப்படுது இல்லை? அது அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் ஏறி போகிறதுக்குள்ளே அதுக்கப்புறம் இயேசுவே ஹல்லேலூயா. என்ன அது சில வீட்டிலலாம் 3 மாடி 4 மாடி ஏறுறதுக்குள்ளே அவங்க சீனாய் மலை உச்சிக்கு போன அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பிரச்சனை. நாங்கள் இதுக்கு எருசலேமுக்கு போயிருந்த பொழுது காலையில் சீனாய் மலைக்கு போனோம். அது மோசே ஆண்டவரை முகமுகமாக பார்த்த இடம். பாஸ்டர் உங்கள் டீமை சீனாய் மலைக்கு கூப்பிட்டு போகிறீங்களான்னாரு. நம்ம கூட வந்திருக்கிற ஆட்கள்லாம் சுற்றளவு பெருத்து. அது எத்தனை மணிக்கு காலையில் எழுந்திருக்கணுமா? 4 மணிக்கோ 2 மணிக்கோ எழுந்து கொஞ்ச தூரம் ஒட்டகத்தின் மேலே போகணுமா. அதுக்கப்புறம் ஒட்டகம் என்ன செய்யாதான்? மேலே ஏறாதான். ஒட்டகம் மேலே ஏறாத இடத்துல நாம் என்ன செய்யணுமா? மேலே நடந்து போனோமா. அது ஒரு 2-3 மணி நேரமா. அப்படி போனால் தான் காலையில் 8 மணிக்கோ 9 மணிக்கோ அந்த சீனாய் மலைக்கு போக முடியும். அதுக்கு பிறகு அதே மாதிரி ரிவர்ஸ். நான் சொன்னேன் எங்கள் ஜனங்க ஒரு காலம் ஏற மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த ப்ரோக்ராமே தயவு செய்து என்ன செய்துடுங்க, கேன்சல் பண்ணிவிடுங்க. பாஸ்டர் மோசே ஏறின இடம் அவர் ஏறுவார், நாங்கள் ஏற முடியாது ஐயா. ஹல்லேலூயா. சரியா? ஸோ அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் பலப்படணும். பிரைஸ் தி லார்ட். பலன் அடையணும். இன்றைக்கு நாம் நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கிறோம். நாமளே என்ன செய்துடுறோம்? கவலைகளை அதிகரித்து கொள்கிறோம். அந்த காலத்துலலாம் எங்கள் அம்மாலாம் சினிமாலாம் பார்ப்பாங்க பாருங்கள். அப்போ அவங்களுக்கு பிடிச்ச படம் என்ன தெரியுமா? போய் அப்படியே ஓன்னு அழுதுட்டு வரணும். சரியா? எங்களை கூப்பிட்டு போவாங்க அந்த படத்துக்கு. அது அந்த காலத்தில் இந்த சிவாஜி கணேசன் நடித்த படம்லாம் என்ன, அந்த அண்ணன் தங்கச்சி உறவுகள் என்ன, அதில் யாராவது ஒருத்தர் செத்துருவாங்க. நமக்கு அது எங்கள் அம்மா அந்த காலத்தில் இருந்த ஆட்கள் இப்போ தெரியல, இப்போ எப்படின்னு தெரியல எனக்கு. அந்த காலத்து ஆட்களுடைய விருப்பம் என்ன தெரியுமா? எவனாவது சாகணும். அந்த ஹீரோ அழுவான், இல்லாட்ட அந்த ஹீரோயின் அழும் பொழுது இவங்க தேம்பி தான் அம்மாவை தான் அப்பாவை நினச்சி அழுது என்ன நல்ல படம் எங்களுக்கா பிச்சுட்டு போகாமல் இருக்கும். பக்கத்து சினிமா தியேட்டரில் அடிமை பெண் இல்லாட்டா வேறு ஏதாவது எம்ஜிஆர் படம் ஓடிட்டுருக்கோம். அம்மா அங்கே வானான்னு அங்கே வரமாட்டாங்க. எங்கே போனோம்? ஸோ அந்த காலத்தில், இந்த காலத்தில் இல்லை, நீங்கள் இப்போ நினச்சிக்காதீங்க. பிரைஸ் அந்த காலத்தில். சரியா? ஏன்னா சில மனுஷங்களுடைய எண்ணமே சோர்வு, கவலை, துக்கம்,
நம்ம சில ஆட்களுக்கு என்ன தெரியுமா விருப்பம்? அவங்க அப்படியே சோர்ந்து போய் சர்ச்சுக்கு வருவாங்க. அவங்கள போய் நம்ம போய் பார்த்து கேட்கணும், ஏன் சிஸ்டர் நீங்கள் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? அப்போ தான் அவங்களுக்கு மனசு திருப்தி. நான் சொல்கிறது விளங்குதா? அப்போ தான் மனசு திருப்தி. அப்படியே நொந்து போய் வருவாங்க. கேட்ட உடனே அதுக்கப்புறம் புருஷன்லேருந்து மாமியார்லேருந்து மாமனார் வரைக்கும் எல்லா கதையும் சொல்லி முடித்த பிறகு அவங்க பலன் அடைவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்ன செய்யணுமா? பலப்படணும். வாசிங்க 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 வசனம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஆமென். எதில் பலப்படணுமா சொல்லுங்க? கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. நல்ல சத்தமா சொல்லுவோமே, கிருபையில். கிருபையில் நல்ல சத்தமா. இது 2 விதத்தில் உதவி செய்யும். உங்கள் தூக்கத்தையும் அது மாற்றும், மற்றவர்கள் தூக்கத்தையும் அது என்ன செய்யும்? மாற்றும். கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையில் பலப்படு. தீமோத்தேயு பவுல் உடைய ஒரு நல்ல ஒரு மகன் என்று சொல்லலாம், ஒரு ஆவிக்குரிய மகன். அவருக்கு பவுல் நல்ல கருத்துக்களை சொல்லுவார். எப்பவுமே நமக்கு நல்ல கீழ்ப்படுகிறவங்களுக்கு, நமக்கு ரொம்ப பிடித்தவர்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? நல்ல கருத்துக்களை சொல்லி கொடுப்போம். கரெக்டாக இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? நல்ல காரியத்தை சொல்லி கொடுப்போம். இந்த நம்ம சபையில் பிரதர் டேனியல் மியூசிக் டைரக்டர் இருக்கார்ல, அவர் பயங்கர மியூசிக் நாலேஜ். ஜானி நிறைய படித்தது அவர்கிட்ட தான். ஜானிக்கும் அவருக்கும் பயங்கர ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அவருடைய ஒரு ஆத்மீக சீஷன் இவனுக்கு அவர் ஒரு ஆத்மீக குரு. சரியா? ஸோ அதனால் இவர் என்ன செய்வார், என்னென்ன நுணுக்கங்கள், அவர் 20-25 வருஷமாக வாசிக்கிற மனுஷன், அவர் தன்னுடைய ஐடியாஸை இவனுக்கு கற்றுக் கொடுக்குறார். ஏன் தெரியுமா? அவர் சொல்கிறபடியெல்லாம் வாசிப்பான், அவர் சொல்கிற மாதிரியெல்லாம் ட்ரைனிங் பண்ணுவான். அப்போ அவருக்கு அவனை பிடிக்குது. அப்போ என்ன சொல்கிற, இந்த மாதிரி இதை வாசி, இந்த பாட்டை இப்படி வாசி. எப்பவுமே நாம் யாரை நேசிக்கிறோமோ, யார் மேலே நமக்கு பிரியம் இருக்கோ, அவர்களுக்கு விசேஷமானதை சொல்லி கொடுப்பது மனுஷர்களுடைய இயல்பு. ஆமென். பவுல் தாம் பிள்ளையை பார்த்து சொல்கிறாரு, தீமோத்தேயை பார்த்து சொல்கிறாரு, நீ கிறிஸ்து இயேசுவில் இருக்கக்கூடிய கிருபையில் பலப்படு. ஆமென். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நம்ம கிருபையிலே பலப்படணும், கிருபையிலே பலப்படணும். நிறைய பவுல் என்னிடத்துல சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய கிருபையை நான் வீணாக்கலை. ஆண்டவர் நமக்கு பேசும் பொழுது சொல்கிறாரு, நான் தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான அந்த நித்தியமான கிருபை நான் என்ன செய்வேன், உங்களுக்கு நான் கொடுப்பேன். கிருபை பெற்றவளே நீ யாரு? பாக்கியவதி. கிருபை அவ்வளவு விசேஷமானது. அந்த கிருபையில் தேவ பிள்ளைகள் பலப்படணும். ஆமென். பலப்படணும். இன்றைக்கு நம்முடைய லைஃப்பில் கிருபை தான் நம்மை உயர்த்த போகிறது. கிருபைக்கு பல விதமான பெயர்களை கொடுக்கலாம். காருண்யம், அதுவும் அந்த கிருபை என்கிற ஃபேமிலியில் வருது. இரக்கங்கள், அதுவும் எதில் தான் வருது? அந்த கிருபையினுடைய ஃபேமிலியில் தான் வருது. தேவனுடைய உன்னத அழைப்பு, யாரை தேவன் உன்னதமாய் அழைக்கிறார்? கிருபை பெற்றவர்களை. அந்த அழைப்பும் எதில் தான் வரும்? அந்த கிருபையில் தான் வரும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளை, கிருபை உனக்கு இல்லை அப்படின்னா நீ பெரிய காரியங்களை தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்க முடியாது. ஆமென். ஸோ அப்போ கிருபையில் எப்படி பலப்படுவது? கிருபை யாருக்கு கொடுக்கப்படுது? கிருபையை யார் காத்து கொள்வார்கள்? தெய்வ பக்தி உள்ளவர்கள், ஒரு தெய்வ பயம் உள்ளவர்கள், ஒரு தாழ்மையான இருதயம் உள்ளவர்கள். வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வசனம் அவங்களுக்கு தான் சொல்லி சுட்டி காட்டுகிறவர்கள் அல்ல, இந்த வசனம் எனக்கு, என்னை சரிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிற வசனம், என்னை இந்த வசனத்துக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று நம்ம மைண்டு பூரா எப்படி இருக்கணும்? நான் இன்னும் கிருபை பெறணும். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? நான் என்ன செய்யணும்? இன்னும் கிருபை பெறணும். சுவாமி, நான் கிருபை பெற
நான் கிருபையில பலப்பட நான் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள் அதுதான் நம்முடைய எண்ணமா இருக்கணும். அதுதான் நம்முடைய எண்ணமா இருக்கணும். நான் கிருபையில பலப்பட இன்னும் நான் எவ்வளவு தாழ்மையா போக முடியுமோ அவ்வளவு தாழ்மையா போகிறேன். இன்னும் யார் காலை கழுவணுமோ அவர்கள் காலை கழுவுகிற அளவிற்கு என்னை தாழ்த்துகிறேன். இன்னும் எனக்கு விரோதமாக யார் இருக்கிறாங்களோ அவங்களை மன்னிக்கிற அளவிற்கு என்னை தாழ்த்துகிறேன். ஆமென். என்னை ஆராய்கிறேன். எனக்குள்ள மேட்டிமை இருக்கா? எனக்குள்ள பெருமை இருக்கா? எனக்குள்ள நான் தான் சரி, இல்லாட்டா நான் தான் பெரியவன் என்கிற அந்த விதமான ஒரு எண்ணம் இருக்கா? அப்படி இருந்தால் கிருபையில் பலப்பட முடியாது. இன்றைக்கு நான் கிருபையில் பலப்பட்டு இருக்கிறேனா நாம பரிசோதிக்கணும். நம்ம கிருபையை குறித்து பேசுவோம், ஆனால் நிறைய பேர் வாழ்க்கையில் கிருபை இருக்காது. ஆமென். கிருபையை குறித்து பாடல்களை பாடுவோம், நிறைய பேருடைய வாழ்க்கையில் கிருபை இருக்காது. கிருபை தாரும் என்று செபிப்பது கிருபையை ரொம்ப பெருக்காது. நம்ம லைஃப் தான் கிருபையை பெருக பண்ணும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை, நம்ம பேசுகிற வார்த்தை, அப்பா உங்க மேலே அன்பாக இருக்கணும்னா அப்பாவை மரியாதையாக பேசுங்க. அம்மா உங்க மேலே பாசமாக இருக்கணும்னா அம்மா கிட்ட மரியாதையாக நடந்து கொள்ளுங்க. அம்மா உங்களுக்கு அதிகமாக உதவி செய்வாங்க. என்ன ஒரு விசுவாசி ஆசீர்வாதமாய் மாறணும் அப்படின்னா ஊழியனிடத்தில் அவர்கள் பரிவாய் நடந்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். சபையில் அவர்கள் ஒழுங்காய் நடக்கும் பொழுது கிருபை பலப்படும். ஹல்லேலூயா. கிருபை வளருவதற்கு ஒரு முக்கியமான இடம் தேவனுடைய ஆலயம். ஆமென். இந்த ஆலயத்துக்கு நம்ம எப்படி வந்தோம் காலையில், அதுவே கிருபை பெற்றவர்களையும் கிருபை பெறாதவர்களையும் காண்பிக்கும். காலையில் நம்ம எழுந்தோம் பார்த்தீங்களா? கிருபை பெற்றவர்களை காலையில் ஆராதனைக்கு எழுப்ப வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களே எழுந்துருவாங்க. ஆமென். ஆமென். கரெக்டாக. சின்ன பிள்ளைங்களை விட்டுடுறேன். சின்ன பிள்ளைங்களை நம்ம அதுக்கு கிருபை இருந்தாலும் அதுங்க அம்மா அப்பா தான் எழுப்பிவிடணும். ஆனால் சின்ன பிள்ளைன்னா என்ன வயசு? ஆனால் நிறைய பேர் வளர்ந்தாலும் சின்ன பிள்ளையாக தான் இருக்காங்க சண்டேயில். என்ன பிரைஸ் தி லார்ட். ஸோ கிருபை ஆலயத்தை, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நான் போகணும். கிருபை பெற்றவர்கள் அந்த ஆலயத்துக்கு வர்றதுலையே தெரியும் தேவ கிருபை அவங்க ஆலயத்தில் பெறுவாங்களா, இல்லை தேவ கிருபையை ஆலயத்தில் அவங்க பெறாமல் போவார்களா. ஆமீன். அந்த ஆலயத்துக்கு வரும்பொழுதே தெரியும் அவங்க கிருபை பெற்றவர்கள். அந்த ஆலயத்தில் அவங்க எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கிறாங்க, எப்படி ஆராதனையில் அவங்க இருக்கிறாங்க. இல்லை ஆராதனையில் நோட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்களே, யார் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா, என்ன அந்த செயின் ரொம்ப நல்லா இருக்கே, நம்மளும் நம்ம கொஞ்சம் போகலாம். ஆனால் மைண்ட் எங்கே இருக்கு? சுவாமி, இந்த வாரம் முழுவதும் எனக்கு கிருபை கொடுத்தீர், உம்முடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரம் சொல்வதினால் கிருபை பெருகும். ஆராதனையில் எத்தனை பேர் உண்மையாய் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தீங்க? எத்தனை பேர் உண்மையாய் ஆராதனையில் கண்ணீரோடு கூட சுவாமி உமக்கு நன்றி. வர்ஷிப் லீடர் எப்படி வேணாலும் நடத்தலாம், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு கிருபை பெற்றவனுக்கு வர்ஷிப் லீடரே தேவையில்லை. ஆமீன். கரெக்டா? நோ நீட் ஃபார் வர்ஷிப் லீடர், நோ நீட் ஃபார் சிங்கர்ஸ். நீங்கள் ஆலயத்தில் வந்து சுவாமியே என்னை ஆலயத்துக்கு கொண்டு வந்தீரே, நான் எங்கே இருந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஒவ்வொரு சண்டே நம்ம வேலையில்லாமல் அலைஞ்சோமே, என்ன நம்ம வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் தற்கொலை நோக்கி ஓடி இருப்போமே. எத்தனையோ பேர் ஆண்டவர் தற்கொலையில் சந்தித்திருப்பார், எத்தனையோ பேர் ஆண்டவர் வறுமையில் சந்தித்திருப்பார், எத்தனையோ பேர் ஆண்டவரை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கி இருக்கும் பொழுது சந்தித்திருப்பார். அங்கே ஆரம்பிக்கணும். சுவாமி, என்னை எந்த இடத்துல நீர் சந்தித்தீர், இன்றைக்கு ஆலயத்தில் என்னை எவ்வளவு மேன்மையாய் வைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்போதான் கிருபையில் பலப்பட முடியும். பிசாசு என்ன செய்வான், நாட்கள் ஆக ஆக நம்முடைய இருதயத்தை, அந்த கிருபையினுடைய தன்மையை நம்முடைய இருதயத்திலிருந்து எடுப்பான். கொஞ்சம் கடினம், கொஞ்சம் தேவையில்லாத உபதேசங்கள்,
கொஞ்சம் மற்றவங்களை குற்றப்படுத்துகிற இருதயம், நான் சரியா நீ சரியா, இதெல்லாம் வரும்பொழுது கிருபை போயிடும். பிரைஸ் தி லார்ட். தீமோத்தேயுவே, நீ எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாய் மாறினாலும் கிருபையிலே பலப்படு. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர் உங்களை எவ்வளவு ஆசீர்வதித்தாலும் கிருபையிலே பலப்படுங்க. அந்த கிருபை பெற்றவர்கள் அந்த தேவ சமூகத்தில் அவங்களுடைய இருதயம் ரொம்ப மென்மையா இருக்கும். ஆமென் சொல்லலையே? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் என்ன இந்த சில இந்த வாலிப தம்பிமாரெலாம் வந்திருக்கிறாங்க. சந்தோஷம், கிருபை பெற்றவர்கள். இல்லாட்டா அவங்க இஷ்டத்துக்கு தூங்கலாம், என்னமோ பண்ணலாம். ஏன்? கிருபை பெற்றவர்கள். நான் ஒரு முறை பாஸ்டர் ஏசன் அவர்களுடைய சர்ச்சில் இருந்த பொழுது அவருடைய ஆலயத்தில் பெரும்பாலான பிள்ளைகள் திருமணம் ஆகாதவர்கள். அந்த திருமணம் ஆகாமல் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணவர்களெல்லாம் எழுந்து நிற்க சொன்னார். நான் நினைக்கிறேன் ஒரு 100-150 வாலிபர்கள் எழுந்து நின்னாங்க, எல்லாம் யங்ஸ்டர்ஸ். அவர் சொன்னார், இந்த காலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு மாடர்னைஸ்ட் ஒரு வேர்ல்டில் நான் திருமணம் கூட செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு எழுந்து நிற்கிறாங்களே, இந்த வாலிபர்கள் எவ்வளோ கிருபை பெற்றவர்கள். ஆண்டவருக்காக வாலிப பையன்க பெண்கள் ஆண்டவருக்காக எங்களுக்கு வாழ்க்கையே வேண்டாம் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை தான் வேண்டும் என்று சொல்லி எழுந்து நிற்கிறார்களே, அவங்க மேல ஆண்டவர் எவ்வளவு கிருபையை கொடுப்பார். இன்னைக்கு நாம ஒரு ஆராதனைக்கு கூட சரியான நேரத்துக்கு ஓடி வர மாட்டிருக்கிறோம். சிலர் தங்க வாழ்க்கையே சிலுவையில தந்துட்டாங்க. தங்களுடைய வாழ்க்கையே, தங்களுடைய எதிர்கால நோக்கத்தையே சிலுவையில தந்துட்டாங்க. ஆமென். கிருபையில பலப்படு. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க, ஆண்டவரே நான் கிருபையில பலப்பட்டவனா இந்த ஆராதனையிலிருந்து புறப்பட்டு போகணும்ப்பா. கிருபை இல்லாத ஒரு மனிதனா நான் இருக்கக்கூடாது. கிருபை இல்லாத ஒரு குடும்பமா நான் இருக்கக்கூடாது. இன்றைக்கு எத்தனை பேர் கிருபை இழந்துட்டாங்க? எத்தனை பேர், எத்தனை ஊழியர்கள் கிருபை இழந்துட்டாங்க? எத்தனை பேர் கிருபை இழந்துட்டாங்க? ஒரு காலத்தில் அவங்க மேல கிருபை அப்படியே ஜொலிக்கிறத பார்த்துருக்கலாம். ஐயோ இந்த தம்பி மகிமையா வந்துடுவான், இந்த குடும்பம் மகிமையாய் வந்துடும் சொல்லி அப்படிதான் நம்ம சந்தோஷப்பட்டு இருப்போம். ஆனால் எங்கேயோ டைவர்ட் ஆகி கிருபையை இழந்துடுவாங்க. இந்த ஆலயத்தில் தயவு செய்து யாரும் கிருபையை இழந்துடாதீங்க. உனக்கு பணம் வருதுன்னா கிருபையை இழக்கிறதுக்காக அந்த பணம் வந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த பணம் எனக்கு வேண்டாம். உனக்கு நல்ல ப்ரமோஷன் வருது, அது கிருபையை இழப்பதற்காக வருகிற ப்ரமோஷன் இருந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த ப்ரமோஷன் வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம். நான் இந்தியாவில் இருக்கும் பொழுது எனக்கு டைட்டான் கம்பெனியில், அந்த வாட்ச் கம்பெனி இந்த டைட்டானில் எனக்கு வேலை கிடைத்தது. டிசைனராக போய் ஜாயின் பண்ணணும். நான் அந்த இடத்துல போனேன். போய் பார்த்து அங்கே சர்ச் இல்லை. நான் கோயம்புத்தூரில் ஒரு நல்ல ஒரு ஊழியத்தில் இருந்தேன். அப்போது நான் திரும்பி போயிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டினானுங்க, ஏண்டா இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனியில் உனக்கு வேலை கிடச்சிருக்கு. அப்போ தான் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாட்களில் திரும்பி போயிட்டேன். ஆண்டவரே, அங்கே நான் போனேன்னா ஒருவேளை என்னுடைய கிருபை நான் இழந்துருவேனோ, என்னுடைய அபிஷேகத்தை இழந்துருவேனோ, ஒரு வறண்ட நிலமா இருக்குது, நான் தனியாக போய் அந்த இடத்துல நிற்க முடியாது. அதனால தான் என்னவோ தெரியல, ஆண்டவனை சிங்கப்பூரில் கொண்டு வந்து ஆண்டவர் இப்படி என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. டைட்டான் கம்பெனியில் வேலை கிடைக்கிறது அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆமென். நம்ம கிருபை இழந்துடக்கூடாது. என்னுடைய பார்வை எப்பொழுதுமே நான் கிருபை பெற்றவனா இல்லாட்டா கிருபையை இழங்குற ஒரு நிலைமைக்கு நான் போயிட்டு இருக்கிறேன்னா, கிருபையில பலப்படு. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்தா அந்த ஃப்ரெண்டின் மூலமா எனக்கு கிருபை இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை நான் கிருபையை இழக்கிறேன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். ஒருத்தரோடு பேசும் பொழுது என் மேல கிருபை பெருகுதா இல்லை அவங்க பேசுகிற காரியங்கள் என் இருதயத்தில் தவறான எண்ணங்கள், கோபங்கள், வைராக்கியங்களை கொண்டு வந்து கிருபையை நான் இழந்து போகிறேனா? கிருபையில பலப்படு. ஆமென். கிருபையில பலப்படு. நீ காலையில் எழுந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லாமல் இருந்தால் எப்படி கிருபை வரும்?
அவர் கொடுத்த இந்த கிருபையின் வேதத்தை வாசிக்காமல் எனக்கு கிருபை தாரும் என்றால் எப்படி கிருபை வரும்? என்ன? அவருடைய ஆலயத்தில் வந்து அவரை வாரத்துக்கு ஒரு நாள் ஆகியும் ரெகுலராக வந்து அவரை ஆராதித்து அவருடைய ஊழியத்தில் ஏதோ ஒரு சின்ன பொறுப்பை சின்சியராக செய்யாவிட்டால் எப்படி ஐயா கிருபை வரும்? நம்ம கிருபை தாரும் என்று கேட்கிறோம். கிருபையை நாம தான் போய் பெற்றுக்கொள்ளணும். நாம தான் போய் பெற்றுக்கொள்ளணும். ஆமேன். ஆற்றில் தண்ணி ஓடுது. நீ ஆற்றுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு ஆண்டவரே இந்த ஆற்றை என் பக்கம் திருப்பும்னா அது திரும்பாது. நீ தான் அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் போய் ஒரு 4 அடி போயிட்டு அந்த ஆற்றில் போய் நீ குளிக்கவும் செய்யலாம், தண்ணியை குடிக்கவும் செய்யலாம், அந்த ஆற்றில் நீ மகிழலாம். என்ன? கிருபையின் ஆறு அப்படி தான் ஓடிட்டு இருக்கு. சபையில் ஓடிட்டே இருக்கும், பக்கத்திலே உட்காந்துருப்பாங்க, கிருபை பெற மாட்டாங்க. எத்தனை பேர் அப்படிப்பட்டவர்கள்? சபையில் அபிஷேக நதி ஓடிட்டே இருக்கும், ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகம் தாரும். அவங்க கிருபை பெறல, அதனால ஒரு உணர்வே இல்லை, ஒரு உணர்வே இல்லை. தாகத்துல சாகுறாங்க. நதி, ஜீவ நதி ஓடிட்டு இருக்கு, பக்கத்துல உட்காந்துட்டு தாகத்துல சாகுறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ஆலயத்துல கிருபை இல்லாத ஒரு மகனாய் மகளாய் இருக்கக்கூடாது. ஆமேன். தீமோத்தேயுவே கிருபையில பலப்படு. பிரைஸ் தி லார்ட். கிருபையில பலப்படு. எத்தனையோ காரியத்துல பலப்படணும். எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. கர்த்தர் தருகிற சத்துவம், கர்த்தர் தருகிற வல்லமை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சத்துவத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு மன உறுதியை கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்கிறார். தேவன் சத்துவத்தை தேவ பிள்ளைகளுக்கு ஆலயத்தில் கொடுக்கிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது கொடுக்கிறார். யோபுக்கு ஆண்டவர் ஒரு விதமான சத்துவத்தை கொடுத்தார், ஒரு பலத்தை கொடுத்தார். தன் குடும்பத்தில் மரணம், சொத்துகள் அழிந்தது, ஆனாலும் அவன் ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசத்தில், ஆண்டவர் மேல் வைத்த அந்த நம்பிக்கையில் ஒரு துளி கூட குறையல. என்ன ஒரு சத்துவம்! ஆமென். என்ன ஒரு சத்துவம்! எல்லாம் தன்னை விட்டு எடுப்படுது. அவன் சொல்ற, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கிறிஸ்தவ பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள்னா சத்துவம் உள்ளவர்களா இருக்கணும். ஆமென். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை, ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ ஜீவியம், ஆவிக்குரிய ஜீவியம் உன்னதமான ஒன்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சத்துவம் கொடுக்கணும். நம்ம பார்க்க சாதாரண ஆட்கள் தான். இந்த உலகத்தில் யாரும் சந்திக்காத பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள் நமக்கு வந்தாலும் அதை தாங்கிக் கொள்கிற ஒரு சத்துவத்தை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை தோல்விகளை நம்ம சந்திச்சிருக்கிறோம், எத்தனை அவமானத்தை நம்ம சந்திச்சிருக்கிறோம். நாம போன கண்ணீர், நாம போன துயரம். எத்தனை பேர் கதறி கதறி அழுதுருப்பீங்க. என்ன, நான் எவ்வளவு கதறி அழுதுருக்கேன். என்கிட்ட எத்தனை பேர் கதறி அழுத சத்தம் என் காதில் இன்னும் கேட்குது. பாஸ்டர், என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, ஐயோ நான் என்ன செய்வேன். ஆனாலும் ஆண்டவர் அந்த சத்துவத்தை நம்மை கொடுத்து இன்றைக்கும் நம்மை கண்மலையை போல, ஒரு மலையை போல தேவன் நம்மை நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்துவத்தினால் நிரப்பப்பட்டவர்கள் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். எதையும் சாதிக்கிறவர்கள், எதையும் சாதிக்கிறவர்கள். நாங்க அடிக்க அடிக்க அழகா மாறுவோம். பிரைஸ் தி லார்ட். என்ன, அடிக்க அடிக்க அந்த உளியையும் அந்த சுத்தியலையும் வைத்து ஒரு சிற்பி எந்த அளவுக்கு ஒரு சிற்பத்தை உருவாக்குறானோ அந்த அளவுக்கு அந்த சிற்பமானது அந்த உளியினாலே செதுக்கப்படுகிறது. என்ன, நம்ம லைஃப் ஆண்டவர் அப்படிதான் செதுக்கி வைத்திருக்கிறார். நாங்கள் சத்துவம் உள்ளவர்கள். கிறிஸ்துவின் சத்துவத்தை பெற்றுக்கொள்ளுங்க.
இந்த சத்துவம் விசுவாசத்தையும் பொறுமையையும் கொண்டது. பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. கர்த்தர் தருகிற சத்துவம், கர்த்தர் தருகிற வல்லமை. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய சத்துரு கொஞ்ச நேரம் அவன் பலமுள்ளவனாய் எழும்பி நிற்பான். நீ சத்துவத்தோடு அமைதியா இருப்ப. அவன் பட்டு அவன் இருந்த இடம் காணாமல் போயிடும். ஆண்டவர் உன்னுடைய சத்துவம், உன்னுடைய பொறுமை, உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய அன்பு, உன்னுடைய நற்குணம் உன்னை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா. சத்துவம் உள்ளவர்களாக இருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோர்ந்துடாதீங்க. ஆமென். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோர்ந்துடாதீங்க. என்னை அழைத்த தெய்வம் எனக்கு சத்துவத்தை கொடுக்கிறார். ஊழியக்காரனா மாறணும்னா, உனக்கு சத்துவம் இல்லைன்னா நீ ஊழியக்காரனா செத்தாலும் மாற மாட்ட. பிரைஸ் தி லார்ட். நீ மாற மாட்ட. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ வளரணும் அப்படின்னா உனக்கு தேவை சத்துவம். தேவன் தருகிற சத்துவம். எப்படி ஐயா ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு 3 நாள் பயணமாய் மோரியா மலைக்கு போகிறான்? சத்துவம். அந்த இருதயத்தில் பாசம் இல்லையா, அன்பு இல்லையா? நம்ம பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஜுரம் அதிகமாயிட்டா இந்த அம்மாவுக்கு வர முதல் கோபமே, என் குழந்தைக்கு எப்படி ஜுரத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார்? ஆண்டவரை போட்டு லாயர் மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அவர் குற்றவாளி மாதிரி கூண்டிலே நிற்கப்படுகிறார். சரியா? நான் உபவாசம் இருந்தேனே, அதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்றார், உனக்கு சத்துவத்தை கொடுக்க. நீ உபவாசம் இருந்த அதுக்கப்புறம் தான் உன் பிள்ளையை நான் தொட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எத்தனை பேர் சத்துவம் உள்ளவர்கள்? சத்துவம் உள்ளவர்களை பார்த்து தான் பிசாசு பயப்படுவான். இந்த ஆவியில நடந்து குதிச்சுட்டு போறாங்கல்ல, இந்த ஆட்கள் எல்லாம் பிசாசுக்கு ஒண்ணுமே இல்லை. அவன் ஹூன்னு ஊதுனா அவன் ஓடிடுவான். ஆனால் சத்துவம் உள்ளவர்கள், ஆமென். கிறிஸ்தவ உலகத்துல சத்துவம் இல்லை. விசுவாசிக்கிட்ட சத்துவம் இல்லை. உனக்கு சத்துவம் இருந்தா நைட்டு லேட்டா 10 மணிக்கு வந்தாலும் 11 மணிக்கு வந்தாலும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு நீ போய் தூங்குவ. சத்துவம் உள்ளவன். நைட்டு லேட்டா படுத்தாலும் அதிகாலையில் எழுந்து தேவனை ஆராதித்து விட்டு வேலைக்கு போவ. சத்துவம் உள்ளவன். இந்த சத்துவம் இல்லாத ஆட்கள் பாருங்க, சாப்பிடும்போது மட்டும்தான் அதுக்கு பலன் அடையும். ஆமென். எத்தனை பேர் ரெகுலர் ஜெப வாழ்க்கை இல்லை உனக்கு? நீ சத்துவம் இல்லாதவன். சத்துவம் இல்லாதவன். சாரி டு சே. நீங்க வேணா நல்லா பிரசங்கம் பண்ணலாம், நல்லா ஆராதனை பண்ணலாம், ஆனா பிசாசுக்கு தெரியும் நீ சத்துவம் இல்லாத ஆள். வேலையில் ஒரு காயின் நகர்த்தினா போதும், அடுத்த 3 வாரத்துக்கு நீ சர்ச்சைக்கு வர மாட்டே. ஆமென். சத்துவம் உள்ளவர்களை பார்த்து பிசாசு பயப்படுவான். ஆகவே தான் பவுல் சொல்றாரு, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்க. சத்துவம் இல்லாத ஆட்களுக்கு வல்லமை தேவையில்லை. நீங்க பாருங்க, இந்த பவர்ஃபுல் கார் என்ன, இப்போ மெர்சிடிஸ் கார் எல்லாம் பவர்ஃபுல்லாக இருந்தால் அந்த அளவுக்கு அந்த பாடி என்ன ஆகும், ரொம்ப ஹெவியாக இருக்கும். திக் மெட்டல் யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஷீட் மெட்டல்ஸ். என்ன இதன் இந்த சீப்பாக வாங்குகிற கார் இருக்குது பாருங்க, அது பாடி ரொம்ப லைட்டாக இருக்கும். எந்த கார் உங்களுக்கு அவன் சொல்கிறான், இது வந்து லிட்டருக்கு 15 கிலோமீட்டர் தரும் அப்படின்னு சொன்னாலே அது சத்துவம் இல்லாத காருன்னு அர்த்தம். சரியா? எந்த கார் அவன் சொல்கிறான், ஏன்பா இது வந்து லிட்டருக்கு ஒன்லி 7 கிலோமீட்டர் தான் போகும் அப்படின்னா அந்த கார் எப்படிப்பட்ட கார்? இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கார். ப்ரைஸெல்லாம் அது மோதினாலும் அது இடித்தாலும் நீ தப்பிச்சிடுவே. சில காரெல்லாம் இருக்கும், சைக்கிள் மோதினாலும் அந்த கார் டேமேஜ் ஆகிடும். சரியா? சைக்கிளுக்கு ஒன்றும் ஆகாது. அது அந்த காலத்து சைக்கிளாக இருந்தால் அதுக்கு ஒன்றும் ஆகாது. இந்த கார் அப்படியே நடுவில் ஒரு பெரிய டென்ட் ஆகிருக்கும். சரியா? சத்துவம் இல்லாத ஆட்கள். எந்த மனுஷனுக்கு சத்துவம் இல்லையோ பிசாசு அவனை தள்ளிடுவான். இந்த ஆலயத்தில் சத்துவம் உள்ள விசுவாசிகளை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த ஆலயத்தில் சத்துவம் உள்ள லீடர்ஸை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமேன், ஆமேன். சில ஆட்கள்லாம் ஒரு நாள் அப்படியே முகம்லாம் சூரியனை மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு நாள் தான். சரியா? அதுக்கு அடுத்த நாள் அமாவாசை.
அதுக்கு அடுத்த நாள் அந்த அந்த வீட்டுக்கார அம்மாவே ஆச்சரியப்படும். என்னையா ஒரு நாள் என் வீட்டுக்கார் அப்படியே ஜெபம், என்ன ஜெபம், ஆண்டவரே உம்முடைய வல்லமை. அதுக்கு அடுத்த நாள் குப்பரடிச்சு படுத்திருக்கான். ஏங்க ஜெபிக்கலையா? ஏங்க ஜெபத்தை பற்றி என்கிட்ட பேசுனேன். இது யார்? இது சத்துவம் இல்லாத ஆட்கள். இன்னைக்கு சபையில் அவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால தான் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறதில்லை. சத்துவம் இல்லாத ஆட்கள். விசுவாசத்தில் சத்துவம் இல்லை. தாங்கள் ஆண்டவர்கிட்ட தாங்கள் அர்ப்பணித்த அர்ப்பணிப்பில் சத்துவம் இல்லை. ஆண்டவரே நான் நமக்கு ஊழியம் செய்வேன், ஆண்டவரே நான் 7 நாள் உபவாசம் இருப்பேன். முதல் நாள் 7 மணி நேரம் போன உடனே ஒரு சத்துவம் போயிடுது. ஆமீன். அப்படிதான் இருக்காங்க. என்ன வந்தாலும் ஆண்டவரே நான் பின்வாங்க மாட்டேன். ஆண்டவருக்கு தெரியும் நீ சத்துவம் இல்லை, அது சும்மா கதை விடாத. என்ன? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருவேளை பொருத்தனை பண்ணாமல் இருந்தாலும் அதை நான் விட்டுடுவேன். பொருத்தனை பண்ணாத, பண்ணிட்டு நீ பண்ணாமல் நீ கீழ்ப்படியாமல் போனீன்னா ஆண்டவர் வேதனைப்படுறார். இன்றைக்கு சத்துவமுள்ள ஒரு தேவ பிள்ளையாய் மாறு, சத்துவமுள்ள ஒரு குடும்ப தலைவனாய் மாறு. என்ன? சத்துவமுள்ள ஒரு குடும்ப தலைவியாய் மாறு. குடும்பத்தில் அந்த பலன் இல்லை, கணவனுக்கு பலன் இல்லை. நீ பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? என்ன? மனைவி உன் பிள்ளைகளுக்கு உன் குடும்பத்திற்கு ஒரு முன்மாதிரியா நீ இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? சத்துவம் இல்லை. வசனத்தினுடைய அந்த வசனம் கேட்கிறதை வெளிப்படுத்த முடியலை. அல்லேலூயா. என்ன பாஸ்டர், காலையில் நாங்கள் வந்தோம், இதை கேட்கவா வந்தோம்? ஆமாம், இதை தான் கேட்க வந்தோம். இதை தான் யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்கள் தலையில் கை வைத்து கர்த்தர் உன்னை என்னது யார மாதிரி? யாக்கோபை மாதிரியா? எஸ்தர் ராஜாத்தை போல உன்னை உயர்த்துவார். நீ சத்துவம் இல்லாமல் முறுமுறுத்துட்டு இருக்க, உனக்கும் எஸ்தரையும் எப்படி கம்பேர் பண்ணலாம்? இயேசுவின் நாமத்தினாலே உன்னை ரூத்தை போல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ரூத் யாருன்னு தெரியுமா உனக்கு? சரியா? மாமியாருக்காக பிச்சை எடுக்க போனவன். நீ மாமியாரை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்ட 3வது நாளே உன்னையும் ரூத்தையும் அவன் தலையில கை வச்சு சொல்றான், கர்த்தர் உன்னை ரூத்தை போல ஆசீர்வதிப்ப. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன? பிரைஸ் தி லார்ட். இப்ப அப்படிதான் நிறைய ஏமாந்து கிடக்கீங்க. ஆமீன். உன்னை ஆண்டவர் யூதாஸ் காரியத்தின்னு சொல்லாம இருக்கிறதுக்காக தைரியமா தயவு செய்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஒன்று ஒழுங்கா இருங்க. என்ன? தயவுசெய்து தீர்க்க தரிசனம், பொய்யான தீர்க்க தரிசனத்தை நம்பாதீங்க. நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்க. நீ யார்? நான் சத்துவம் உள்ளவனா? நான் கிருபையில பலப்பட்டவனா? சொல்லுங்க பிரதர். நான் சத்துவம் உள்ளவனா? நான் ஆண்டவருக்காக வைராக்கியமானவனா? நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? என்ன? நான் ஏமாத்துறவனா? உண்மை உள்ளவனா? நான் கிருபையில பலப்படுகிறேனா? இல்ல மனுஷருக்கு ஏற்ற மாதிரி என் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இருக்கிறேனா? ஆனா நமக்கு தீர்க்க தரிசனம் வரணும். இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணா பிடிக்காது. தீர்க்க தரிசனம் வரணும். எனக்கும் தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்றார், சில மேல கையை வைக்கும்போது இவன் பாம்புன்றார். நான் எப்படி சொல்ல உனக்கு அது தீர்க்க தரிசனத்தை? ஹலோ, உண்மையா சொல்றேன். சில மேல சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, இது விஷம் நிறைந்த பாம்புன்றார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். சில பார்க்கும்போது சொல்றாரு, அவன் சரியில்லை, சரிப்படுத்து, பலப்படுத்து, இல்லாட்ட அவன் பின்வாங்கி போயிடுவான். அதனால் அவங்கள போய் பார்த்து அவங்கள தட்டி தடவி, பிரதர் ஆண்டவர் உங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார். விசுவாசத்தில் சொல்கிறோம். ஆண்டவர் சொல்றார், இவனை வல்லமையா இல்லை, பயன்படுத்தவே முடியாதுன்றார். ஆமீன். இன்னைக்கு சத்துவத்தில் பலப்படு. ஆண்டவர் சத்துவத்தில் பலப்படுற ஆட்களை தேடுறார். கிருபையில பலப்படுற ஆட்களை தேடுறார். என்னுடைய வசனத்தில் பலப்படு. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? என்ன? ஒரு ஆராதனையில் ஆண்டவரே எனக்கு கிருபை வேண்டாம், ஆண்டவரே எனக்கு சத்துவம் வேண்டும், வல்லமை வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். நிறைய வசனம் இருக்கு, 2 வசனத்தை சொல்றேன். எபேசியர் 3வது அதிகாரம் 6வது வசனம்.
16வது வசனம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். உள்ளான மனுஷனில் எப்படி பலப்படணுமோ? வல்லமையாய் பலப்படணும். பவுலுக்கு ஆண்டவர் இந்த பலத்தை குறித்து ரொம்ப பேசுறார். ஆமென். நீ என்னுடைய ஆவியினாலே பலப்படு. எத்தனை பேர் ஆவியை பெற்று அந்நிய பாஷை பேசாம இருக்கிறீங்க? சிலர் அந்நிய பாஷை அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் தோத்தோ. சிலர் அந்நிய பாஷை பேசுறத வச்சு எனக்கு தெரியும், இந்த அம்மா ரெகுலரா அந்நிய பாஷை பேசுது, இல்லை இது சும்மா அந்த ஜப நேரத்துக்கு மட்டும் சும்மா தோத்தோன்னு இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்நிய பாஷை பேச பேச மகிமையாய் வார்த்தைகள் மாறும். நம்ம ஆண்டவருடைய பாஷை, இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு பாஷையும் ஆண்டவர் கொடுத்த பாஷை. ஆனால் தூதர் பாஷைகளுக்கு இந்த நம்முடைய மொழிகள் நிகராகாது. அவ்வளவு அழகா இருக்கும் அந்நிய பாஷை. எனக்கெல்லாம் சில நேரத்தில் அந்த ஜெப நேரத்தில் ஆண்டவர் எனக்கு, நான் தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர் கொடுக்கிற அந்த பாஷைகளை கேட்டு புல்லரிக்கும். அவ்வளோ அழகா இருக்கும், அவ்வளோ இனிமையா இருக்கும். எத்தனை பேர் ஆவியில பலப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆவியில பலப்பட்டிருக்கிறோம்? ஆவிக்குரிய சபை நம் ஆவியில பலப்படணுமே. ஆவியில பலப்படுறோமா? வசனத்தை வாசித்து, ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன இந்த வசனத்துக்காக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்நிய பாஷையில கதறி ஜெபிக்க வேண்டாமா? அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது பக்தி விருத்தி வருது. தேவன் நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். பிசாசின் கிரியைகளை அழிக்கிற வல்லமை இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால் நம் ஆவியில ஜெபிக்கும் பொழுதல்லவா வருது. இன்றைக்கு சபையில அந்த ஜெபம் எங்கே? எத்தனை பேர் ஆவியில பலப்பட்டு இருக்கிறோம்? ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷம் ஆகிலும் அந்நிய பாஷையில பேச வேண்டாமா? ஆவியில ஆராதனை பண்ண வேண்டாமா? ஹல்லேலூயா. ஒரு 15 நிமிஷம் நீங்க பண்ணி பாருங்க, உங்க லைஃப் என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஒரு 15 நிமிஷம் அந்நிய பாஷையை பேசி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதித்து அந்நிய பாஷையில பேசி பாருங்க, உங்க லைஃப் என்ன ஆகுது நீங்களே டெஸ்ட் பண்ணுங்க. நீங்களே டெஸ்ட் பண்ணுங்க, வேற யாரும் வேண்டாம். நீங்களே நல்ல ஆண்டவரை துதித்து அந்நிய பாஷை பேசி பாருங்க. கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமீன். அதான் அன்றைக்கி நைட் ப்ரேயரில் போன வாரம் ஈவினிங்கில் சொன்னேன். சில ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, கரிபிரின்ட்டு உடனே ஒரு தீர்க்க தரிசனம், 5 நிமிஷம் தீர்க்க தரிசனம். என்ன ஆவி இல்லை, மாம்சத்தில் தீர்க்க தரிசனம். ஆண்டவர் தீர்க்க தரிசனம் பேசுகிறார். எங்க என்ன 2 வார்த்தை, ஏதோ 2 வார்த்தை தோ. அதுக்கப்புறம் மகனே நான் உன்னை உயர்த்த போகிறேன், தாவீதை போல உயர்த்த போகிறேன், நான் உனக்காக பெரிய காரியம் செய்ய போகிறேன். தோ. இது அல்ல, இது அல்ல. மணி கணக்கில் அந்நிய பாஷையில பேசணும். உன்னை அறியாமல் பரிசுத்த ஆவியானவர் பொங்கி வந்து ஆண்டவர் பேசுவார். ஆமென். பொங்கி வந்து பேசுவார். இன்னைக்கு ஆவியில நீ நிறையறது இல்லை, கிருபை இல்லை, சத்துவம் இல்லை. தீர்க்க தரிசனம், உன் தீர்க்க தரிசனம் பளிச்சு இருக்கான்னு பாருங்க. உன் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கான்னு பாரு. நிறைவேறலையா, தயவுசெய்து தீர்க்க தரிசனம் சொல்றதை நிறுத்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு பொய்யின் ஆவி சபைகளில், பொய்யின் ஆவி, தனக்குத்தானே தீர்க்க தரிசனம். ஆனால் ஆண்டவர் பேசுவார். என்னோட ஆண்டவர் பேசுவார், அதே மாதிரி உங்களோட ஆண்டவர் பேசுவார். ஆனால் அதற்கு ஒரு ஒழுங்கு வேண்டாமா? ஆமென். ஆவியில பலப்படு. அந்நிய பாஷை முழங்காலிலோ நின்றோ ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை கண்ணீரோடு துதித்து, சுவாமி உம்மை நான் ஆராதிக்கிறேன், எனக்கு ஆவியின் பலத்தை கொடும், எனக்கு அபிஷேகத்தை கொடும் ஆண்டவரை, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, என்னை நிரப்பும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க அந்நிய பாஷையில பேச எனக்கு தெரிந்த ஆண்டவர் முதல்ல உன்னை கரெக்ட் பண்ணுவார். தீர்க்க தரிசனத்துக்கு முந்தின பகுதி ஆண்டவர் தருவது என்ன? அந்த வியாக்கியானம்.
நீ பேசுகிற வார்த்தைகள், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்து. அந்நிய பாஷை பேசிட்டே இருப்ப, ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவார். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்து. அது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. சுவாமி எனக்கு ரொம்ப கோபம் வருதே, என் கோபத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும். ஆண்டவரே நான் சோர்ந்து போகிறேனே, எனக்கு ஒரு சத்துவத்தை கொடும். இப்படிதான் ஆவியானவர் பேசுவார். உன்னை பலப்படுத்தி உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணி உன் இருதயத்தை ஆண்டவர் பார்த்து அதற்கு பிறகு தீர்க்க தரிசனம் கற்றுக்கு கொண்டு வருவார். நான் உனக்கு இதை செய்வேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை கண்மணி போல பாதுகாப்பேன், உனக்கு ஒன்றும் தீங்கு வராது. வசனங்களோடு ஆண்டவர் பேசுவார். அதில் உன்னுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்து அதுக்கு பிறகுதான் மற்றவர்களுக்காக நீ தீர்க்க தரிசனம் சொல்லும்படி உன்னை உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. சில ஆட்களுக்கு எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை பற்றி தான் தீர்க்க தரிசனம் வருது, தன்னை பற்றி வர மாட்டேன். முதல்ல உன்னை குறித்து வரணும், முதல்ல உன்னை குறித்து ஆண்டவர் பேசணும். ஆவியிலே பலப்படு. இந்த சபையில் எத்தனை பேர் ஆவியில பலப்பட்டவர்கள்? பரிசுத்த ஆவியில பலப்பட்டவர்கள். ஆவியில பலப்படணும்னா நீ ஆவியில ரொம்ப நேரம் நீ ஜெபிக்கணும். நீ நல்ல ஒரு ஸ்விம்மரா வரணும்னா பெட்டில் படுத்துக்கிட்டே கையை அடிச்சுட்டே இருந்தா நீ ஸ்விம்மிங் பண்ணிடுவியா? போகணும். முதல்ல நீச்சல் குளத்தில் போய் நீ நல்லா நீந்தி பழகணும். அதுக்கு பிறகு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு ஆற்றில் எங்கேயாவது போய் நீந்தி ஆற்றை கடக்க பார்க்கணும். சரியா? நீ பெட்டிலேயே கையை வச்சு அடிச்சுட்டு நேராக போய் கடலில் போய் குதிப்பேன்னு சொன்னீங்கன்னா கடல் உன்னை எடுத்துட்டு போயிடும். சரியா? ஆவியில செபிக்காமல், ஆவியில நிறையாமல் எப்படி பரலோக வல்லமைகள் கிரியை செய்யும்? You have to train yourself. நம்ம மேல கடிவாளத்தை போட்டு, சுவாமி நான் இன்றைக்கு ஜெபிக்க போகிறேன், ஆவியில நிறைந்து ஜெபிக்க போகிறேன், ஒரு 1/2 மணி நேரம் டெய்லி நீ அந்நிய பாஷையில பாடலோடு ஆராதனையோடு அந்நிய பாஷையில ஜெபிச்சீன்னா 6 மாசத்துல உன் லைஃப் மாறிடும். சின்சியரா ஜெபிச்சா 6 மாசம் போதும். நீ ஆத்தும ஆதாயம் பண்ண ஆரம்பிப்ப. உனக்கு கிறிஸ்துவின் சாயல் உனக்குள் வரும். நம்ம ஜெபமே மொத்தமே 5 நிமிஷம். அதில் 3 நிமிஷம் வேலைக்காக போயிடுது. 2 நிமிஷம் அம்மா பேர், அப்பா பேர், அண்ணன் பேர், தம்பி பேர், பிள்ளைங்க பேர், முடிஞ்சு போகுது. ஜெபமே 5 நிமிஷம். எப்படி நாம் ஆண்டவருக்காக பெரிய காரியம் செய்ய போகிறோம்? ஹல்லேலூயா. கோபப்படாதீங்க, இதுதான் இன்னைக்கு நிலைமை. சரியா? கோபப்படாதீங்க. என்ன பாஸ்டர் இப்படி பேசுறீங்க? இதுதான் ஆவியானவர் உங்களுக்கு சொல்றதை நான் சொல்றேன். இன்னைக்கு போய் ஜெபம் பண்ணுங்க. சுவாமி நான் கிருபையில பலப்படணும், சத்துவத்தில் பலப்படணும், ஆவியில பலப்படணும். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ரோமர் 4:21. தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தில் என்னவாய் மாறணுமா? வல்லவன். விசுவாசத்தில் வல்லவன். ஒரு மனுஷன் எவ்வளவு செபிக்கிறான் ரொம்ப நல்லது. ஆனால் யாருக்கு விசுவாசம் இருக்கோ அவன் தான் வல்லவன். அவன்தான் வல்லவன். யார் விசுவாசத்தோடு கோலியாத்தை போய் சந்தித்தானோ அவன் தான் வல்லவன். ஜெபிச்ச ஆட்கள் எல்லாம் வல்லவர்கள் அல்ல. ஜெபிக்கிறவங்க ஒரு சப்போர்ட். எந்த மனுஷனுக்குள் ஜெபமும் விசுவாசமும் இருக்கோ அவன் வல்லமையானவைகளை செய்வான். ஆமென் சொல்லுங்களேன். உனக்குள்ள ஜெபமும் இருக்கு, அந்த எண்ணத்தை ஜெபிக்கிறையோ அதை அப்படியே விசுவாசிக்கிற. சொல்லுங்க, எண்ணத்தை ஜெபிக்கிறையோ அதை என்ன செய்யற? அப்படியே விசுவாசிக்கிற. அப்படியே விசுவாசிக்கிற. கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார். உனக்கு ஒரு பயங்கர விசுவாசம் வரணும். நீ யாரு? ஒரு தலை, ஒரு தலைவன், ஒரு ஒரு பெரிய காரியம் செய்கிறவன். நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன்னு அன்னையில இருந்து நான் ரட்சிக்கப்பட்ட முதல் நான் படித்த பகுதியில் வந்த மனுஷன் யோசேப்பு. அன்றையிலிருந்து யோசேப்பை போல கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் படிச்சுட்டு வந்தேன், தாவீது வந்தார். தாவீதை போல என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் எல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, ஒரு விசுவாசம். யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்கோ நீங்க எல்லாம் வல்லவனாய் மாறுவீங்க.
ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். யாருக்கெல்லாம் விசுவாசம் இல்லையோ நீங்க கிருபையினால ஆண்டவர் காத்துக்கொள்வார். விசுவாசம் இருக்கிறவன் தான் முன்னேறி போய் பெரிய காரியம் செய்வான். விசுவாசம் இல்லாத அப்படியே உட்கார்ந்துருப்பான். இந்த வேலையே போதும், இந்த வேலை ஆண்டவரே, இந்த வேலையை நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. ஆண்டவர் அந்த வேலையிலேருந்து உன்னை எடுத்து ஒரு நல்ல ப்ரமோஷனுக்கு கொண்டு போன நினைப்பாரு. நீ உனக்கு விசுவாசம் இல்லை. சுவாமி இந்த வேலையை காத்துக்கொள்ளும், என்னுடைய அதிகாரி கண்களில் கிருபையை கொடுத்து இந்த வேலையை காத்துக்கொள்ளும். விசுவாசம் இல்லை. உனக்கு விசுவாசம் இருந்தா இந்த தேசத்தில் இந்நேரம் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கணும். விசுவாசத்தோடு ஆரம்பிச்சிருக்கணும். இந்த தேசம் இந்த நாட்டில் ஒரு மல்டி மில்லியனரா நீ மாறி இருக்கணும். ஆமென். செய்யணும். அந்த விசுவாசம் வரணும். உனக்கு விசுவாசம் இருந்தா நீ பெரிய காரியத்தை ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள். ஆண்டவர் இதை செய்வன் சொல்றாரா, உன்னை ஒரு கம்பெனி ஆரம்பிக்க சொல்றாரா, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள். முழங்காலில் போராடி. எல்லாரும் ஊழியக்காரனா மாற முடியாது. ஆமென். ஆனா அவரவர் தொழிலில் பெரிய காரியம் செய்யணும். விசுவாசம் வேணும். போராடணும். ஒரே ஒரு வாழ்க்கை, வல்லவனாய் மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். வல்லவனாய் மாறணும். படிக்கிற பிள்ளைகளுக்கு பெற்றோர் விசுவாசத்தை ஊட்டணும். உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும். நான் ஜெபம் பண்றேன், நீனும் ஜெபம் பண்ணு, உன்னால முடியும். நீ டாக்டராவோ இன்ஜினியராவோ மாறுவ, உன்னால முடியும். விசுவாசத்தை ஊட்டணும், நம்பிக்கையை ஊட்டணும். அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் வீக்கா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சப்ஜெக்ட் எடு, இதுல நீ பெரிய ஆளா மாறிடலாம். என்ன, அந்த பிள்ளைகள் சில பாடங்கள் அந்த பிள்ளைகளுக்கு வராவிட்டாலும் கூட இருந்து அந்த பிள்ளைகளுக்குள் விசுவாசத்தை நம்ம கொண்டு வரணும், விசுவாசத்தை போதிக்கணும். பார், உன்ன மாதிரி இருந்த சாதாரணமா இருந்த தாவீதை தேவன் உயர்த்தினாரே, உன்னை ஆண்டவர் உயர்த்துவார். எனக்கெல்லாம் விசுவாசம் ரொம்ப மெயின். விசுவாசம். நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்ன விசுவாசி, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும். தேவன் எதை செய்யறாரோ அதை விசுவாசிக்கிறவன் செய்வான். அதான் நான் நம்புறேன். என் ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எலிசா வார்த்தை சொன்னாங்க, அப்படியே நடந்தது. நாளைக்கு இந்நேரம் வார்கோதுமையும் அந்த கோதுமை மாவும் அந்த ஒரு சேக்கல் அந்த ஒரு ராத்தெல்லாம் என்ன அதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன பொழுது அப்படியே நடந்தது. எனக்கு அந்த வல்லமை வேணும் ஆண்டவரே. நான் சொன்னா நடக்கணும். ஆமீன். வானத்துல இருந்து அக்னி வரும் ஐயா, அந்த விசுவாசம் எனக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட். உனக்கு நன்மை நடக்கும், அவ்வளவுதான். எனக்கு ஏற்கனவே அந்த வல்லம் எனக்குள்ள கிரியை செய்து. சில நேரத்தில் நான் யாரையாவது ஏதாவது சொல்ல போனால் அவங்க பயப்படுறாங்க. பாஸ்டர் எதுவும் சொல்லிடாதீங்க. ஒரு முறை நான் இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போகும்பொழுது மைக்கேல் பிரதர் என்னை கூப்பிட்டு சொன்னார், பாஸ்டர் நீங்கள் என்ன சொன்னாலும் நடக்கும்னார். சரி, அவர் தீர்க்கதரிசனம் சொன்னார். என்ன சொன்னார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னாலும் நடக்கும்னார். நான் என்ன சொன்னாலும் அது நடக்குது பிரதர். இன்னும் அதிகமாக நடக்கணும். நான் யார் தலையிலாவது வழுக்கையா இருக்க தலையில கையை வச்சு முடி வளரட்டும் என்று சொன்னால் அது நடக்கணும். ஆமென். அதுக்கப்புறம் ஒரு பெரும் கூட்டமே அதற்காக வரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நடக்கும். கோடாலி இது தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, ஒரு மரத்தை வெட்டி போடப்பா, கோடாலி மிதக்கும் சொல்றான். சொன்னா நடக்குது ஐயா. அந்த வல்லமை தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் உண்டு, உனக்கும் உண்டு. நான் நம்புறேன். செத்து போனவங்கிட்ட பேசணும், உயிரோடு எழுந்துடணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் வல்லவராய் மாறுங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையை அல்ல, உங்கள் நிலைமையை மாற்றுகிற விசுவாச வார்த்தை உங்கள் வாயில் இருக்கிறது. நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். ஐ கேன் டூ கிரேட் திங்ஸ். காலையில் எழுந்தோன்னு சொல்லுங்க, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை உலகத்துக்கு வெளிச்சமாய் வைப்பார். உன் பிள்ளைகளை தேவன் தீர்க்கதரிசிகளாய் மாற்றுவார், ஆசீர்வாதமாய் வைப்பார். அறிக்கை பண்ணுங்க. நான் தேவனை நம்புகிறேன். இந்த சபை இப்படி இருக்காது, இன்னும் மகிமையாய் மாறும். நீங்க இன்னும் மகிமையா நீங்க மாறணும். ஹல்லேலூயா.
இன்னும் வல்லமையாய் நீங்கள் மாறணும். நம்ம இப்படி இருக்க போறதில்லை. விசுவாசிப்போம், விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. ஒன்றும் உனக்கு குறைந்து போகாது. எல்லா இடத்திலும் நிறைவை கொடுப்பார், எல்லா இடத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உன்னை தேவன் ஒரு உன்னதமான கருவியாய் மாற்றி உன் குடும்பத்திற்கு, உன் ஜனங்களுக்கு, உன் நண்பர்களுக்கு மத்தியில் உன்னை விசேஷப்படுத்துவதற்கு உனக்கு தேவை உன்னதமான ஒரு விசுவாசம். ஆமென். உன் மேல ஒரு நம்பிக்கை உனக்கு வரணும். 1 கொரிந்தியர் சொல்றாரு, நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, 3 ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். உன் மேல நம்பிக்கை வா. உன்னை அழைத்த தெய்வம் உன்னை பெரிய காரியத்திற்காக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. தீமோத்தேயுவே, கிருபையில பலப்படு, சத்துவத்தில் பலப்படு, அப்புறம் ஆவியில பலப்படு, விசுவாசத்தில் வல்லவனாய் மாறு. எல்லாரும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. தீமோத்தேயுவே, இப்படி சொன்னா எப்படி? நல்லா கிருபையில், சத்துவத்தில், ஆவியில், விசுவாசத்தில் வல்லவனாய் மாறு. அப்படியே எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். அப்படியே ஆண்டவரை கரங்களை உயர்த்தி, அப்பா இந்த கிருபை தாரும் என்று ஒவ்வொருவரும் ஒரு நிமிஷம் அப்படி ஆண்டவரோடு பேசுங்க. உணர்ச்சி உடையவர்களாய் அல்ல, மனதுருக்கத்தோடு கேளுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு கிருபை என்னை ஆட்கொள்ளட்டும். உங்க சத்துவம், எந்த இடத்துல நான் வீக்கா இருக்கிறேனோ, எந்த இடத்துல நான் பலவீனமா இருக்கிறேனோ, ஒருவேளை சரீரத்திலேயே ஒரு பலவீனம் இருக்கலாம், கர்த்தருடைய சத்துவம் இறங்கட்டும். ஆவியானவர் இன்றைக்கு உங்களை நிரப்பட்டும். ஆவியானவர் உண்டு, அந்நிய பாஷை உண்டு, தீர்க்க தரிசனம் உண்டு, தேவனுடைய வெளிப்பாடுகள் உண்டு, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உண்டு. அதை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கடல் மேல் நடக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய பர்வதங்களை சமபூமியாக்க முடியும், கடலை பிளக்க முடியும், பெரிய எரிகோவை தகர்க்க முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. வியாதி சுகமாகும், குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும், செத்து போன கர்ப்பங்கள் உயிரடையும். ஹல்லேலூயா. என்னை விசுவாசம் உள்ளவனாய் மாற்றும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். இந்த ஆராதனையில் இந்த ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகள் மேல் வைத்து அனுப்புகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இந்த விசேஷித்த கிருபையில அவர்கள் பலப்படும்படி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது.